வெண்ணிலா நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வெண்ணிலா அடுத்தடுத்த பிளானை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பட் இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போதைக்கு வேணா வெண்ணிலா புரிஞ்சுக்கிடாம இருக்கலாம், அவங்க ஏதோ அவசரத்துல பண்ணலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கிற விஷயம் ஒண்ணு கூட நடக்காது, நடக்க போறது கிடையாது அப்படின்றத சீக்கிரமே புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எபிசோட் இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. வெண்ணிலா என்ன செய்ய போறாங்க? ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரிக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த பக்கமும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கமும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்பிராஜன் போய் இன்னைக்கு நாளைக்கு வெண்ணிலாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் அம்மன் கோயில ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் கடுப்பாயிட்டாரு. டே யாரா நீ, முதல்ல வெளியே போட அப்படின்னு சொல்லி விஜய் சண்டைக்கு போயிட்டாரு. நம்பிராஜன் நீங்க மட்டும் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட மரணத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாடா முடிஞ்சதை பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. அப்போ சோமு கேட்கிறாரு, என்னப்பா விஜய் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா இவங்க ஏமாத்துக்காரங்க தாத்தா, பிராடு தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் வெண்ணிலா போய் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம காவேரி வீட்டுல உள்ளவங்ககிட்ட போய் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதான் கான்ட்ராக்ட் முடிச்சிருச்சுல, இதுக்கப்புறம் நீங்க எதுக்காக அந்த தாலியை வச்சிருக்கீங்க? கான்ட்ராக்ட் முடிச்சீங்க, நல்லா பணம் வாங்குனீங்களே, லம்பா விஜய் அமௌண்ட் கொடுத்தாருல, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ இன்னும் பணத்தை கறக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவதூறு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு அவங்க பேசுறாங்க. இதை கேட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சாரதா இங்க பார், நீ என்ன வேணா பண்ணி தொலை, நீ விஜய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தானே சொல்ற, தாராளமா பண்ணி தொலை, இனிமே இந்த வீட்டுக்கு நீ வரவே வராத தயவு செஞ்சு, அதே மாதிரி நாளை கல்யாணம்னு சொல்றல, நாங்களும் எந்த விஷயமும் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு போய் தொலைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, சாரதா என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க நம்ம விஜய்க்கு போன் பண்ணி விஜயை திட்டுறாங்க. என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களை நிம்மதியாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டியா, பிளான் பண்ணிட்டியா, எதுக்காக அவ திருப்பி போன் பண்ணி இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சாரதா கத்துறாங்க. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா விஜய் கிட்ட சொல்லிட்டுலாம் வரல வெண்ணிலா, விஜய் தான் இப்ப பயங்கரமான சிக்கல்ல மாட்டிருக்காரு அப்படின்னா அது விஜய் தான். சோ விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எதுக்காக இவ போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. வெண்ணிலாவை அவராலையும் தடுக்க முடியல. சோ விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, கண்டிப்பா வெண்ணிலாவால அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போறாரு. அதுதாங்க இதுக்கப்புறம் வர ஒரு முக்கியமான கதை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவால பல பிரச்சனைகள் வந்திருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையா விஜய் சமாளிச்சு கொண்டு வந்தா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் வெறுக்கிற மாதிரி வெண்ணிலா என்ன பண்றாங்க அப்படின்னா நடந்துக்கிறாங்க. ஏன் முக்கியமா விஜயே வெண்ணிலாவை கிட்டத்தட்ட வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரத்துக்கு வெண்ணிலா மேல ஒரு அன்பு இருந்ததோ அந்த அன்புக்காக தான் இப்ப வெண்ணிலா இவ்வளவு தூரத்துக்கு அவரை காப்பாத்தி விட்டுருக்காரு அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. சோ அதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே விஜய் பொறுத்து போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் வெண்ணிலா யாரோ நான் யாரோ அப்படின்ற லெவலுக்கு அவர் யோசிக்க வச்சிட்டாங்க நம்ம வெண்ணிலா. சோ வெண்ணிலா இதுக்கப்புறமாவது திருந்தனும், அப்படின்னா தான் விஜயோட கொஞ்ச நெஞ்ச அன்பாது கிடைக்கும். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் இது ஒரு பஞ்சாயத்தா தான் இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.